2024ஆம் ஆண்டுக்கான தலைச்சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கான பட்டியலில் சென்னை ஐஐடி முதலிடம் பிடித்திருக்கிறது. சிறந்த கல்வி நிறுவனங்கள் பட்டியலுக்கு தேசிய அளவில் விருது வழங்கக்கூடிய நிகழ்வு என்பது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி மத்திய அரசு வெளியேற்றக்கூடிய பட்டியலில் 2024க்கான தலைச்சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கான பட்டியலில் சென்னை ஐஐடி முதலிடம் பிடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டாயிரத்தி 24ஆம் ஆண்டுக்கான தலைச்சிறந்த கல்வி நிறுவனங்கள் பட்டியலை மத்திய அரசு வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில் மத்திய அரசு வெளியேற்றக்கூடிய பட்டியலில் சென்னை ஐஐடி தலைச்சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கான பட்டியலில் முதலிடத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுடன் ஈரானுடைய சிறப்பு சுசித்ரா, விவரம் என வேறு எந்தெந்த கல்லூரிகள் எல்லாம் இடம் பிடித்திருக்கு இந்த பட்டியலில்? இந்தியாவினுடைய இந்த கல்வி நிறுவனங்களுக்கான பட்டியலை 2024ஆம் ஆண்டு தலைசிறந்த கல்வி நிறுவனங்கள் பட்டியலை தற்பொழுது மத்திய கல்வி அமைச்சகமானது அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. NIRF ரேங்கிங் என அழைக்கப்படும் இந்த பட்டியல் தற்பொழுது ஒட்டுமொத்த பிரிவில் தற்பொழுது மெட்ராஸ் ஐஐடி ஆனது மீண்டும் முதலிடம் பிடித்து சாதனை படுத்தினது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து 5வது முறையாக இந்த ஒரு முதலிடத்தை ஐஐடி மெட்ராஸ் பிடித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு பிரிவுகளின் கீழ் குறிப்பாக இன்ஜினியரிங் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் இந்த அதிகாரப்பூர்வ பட்டியல் என்பது ஒவ்வொரு வருடமும் அறிவிக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இந்த ஒரு அதிகாரப்பூர்வ அட்டவணையை தற்பொழுது டெல்லியில் நடைபெற்று வரும் விழாவில் அறிவித்துள்ளார். அதன்படி ஒட்டுமொத்த பிரிவில் சிறந்த கல்வி நிறுவனமாக இந்தியாவுடைய சிறந்த கல்வி நிறுவனமாக மெட்ராஸ் ஐஐடி ஆனது தற்போது தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக மத்திய கல்வி அமைச்சகமானது அறிவித்துள்ளது. அதேபோல் இன்ஜினியரிங் பிரிவில் பொறியியல் கல்வி நிறுவனங்களுக்கான பிரிவிலும் மெட்ராஸ் ஐஐடி தான் முதலிடம் எடுத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த பிரிவில் 7வது இடத்தில் கோவையினுடைய அமிர்தா கல்லூரியும் 10வது இடத்தில் VIT கல்லூரியும் இடம்பெற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 6000த்திற்கும் அதிகமான கல்வி நிறுவனங்கள் இந்த போட்டியில் பங்கேற்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு வெளியிடப்பட்டுள்ள அந்த சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியலில் ஒட்டுமொத்த பிரிவில் ஐஐடி மெட்ராஸ் ஆனது முதலிடம் பிடித்துள்ளது மிக முக்கியமாக தற்பொழுது பார்க்கப்படுகிறது. சுச்சி, இப்ப தென்னிந்தியாவை சேர்ந்த 2 பிரபல ஐஐடிக்கள் தற்போது முதல் 2 இடத்துல இருக்கு. ஒன்று சென்னை ஐஐடி, இன்னொன்று பெங்களூரு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ். ரெண்டுமே அப்படி முதல் 2 இடங்களை பிடிச்சிருக்கு. இதுக்கான காரணம் என்ன? அண்மை காலத்தில் இந்த 2 நிறுவனங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு? நிச்சயமாக, அதாவது பல்வேறு பிரிவுகள் அடிப்படையில் இந்த ஒரு தேர்வுகளை அவர்கள் செய்வது வழக்கம். மிக முக்கியமாக சிறந்த கல்வி நிறுவனங்களுடைய அந்த தேர்வு என்பது அவர்களுடைய சிறந்த ஒரு இன்னோவேஷன், அவர்களுடைய கிரியேட்டிவிட்டி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் அடிப்படையில் பார்க்கப்படுகிறது. அதாவது கல்லூரிகள் மட்டுமல்லாமல் அதனுடைய ரிசர்ச் ஆராய்ச்சிகள் எவ்வாறு இருக்கின்றன, அவர்களுடைய மேலாண்மை எவ்வாறு இருக்கிறது, அந்த கல்லூரி நிறுவனங்களிடமிருந்து வரும் மாணவர்களுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது, புதுவித ஒரு தொழில்நுட்பங்களை அந்த கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்கள் எவ்வாறு செயல்படுத்தியுள்ளன என்ற பல்வேறு பாராமீட்டர்கள் அடிப்படையில் இந்த ஒரு பட்டியலானது தயாரிக்கப்படுவது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. ஏற்கனவே சுமார் 8 முதல் 11 வரையிலான அந்த ஒரு பிரிவுகளின் கீழ் இந்த அனைத்து கல்லூரிகளும் தரவரிசையாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் கீழ், அதாவது எந்தெந்த பல்கலைக்கழகங்கள் எவையெல்லாம் சிறப்பாக செயல்பட்டுள்ளன, எந்தெந்த கல்வி நிறுவனங்கள் ஒவ்வொரு துறை வாரியாக, குறிப்பாக அறிவியலாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும் உள்ளிட்ட பல்வேறு துறை வாரியாகவும் அவர்கள் பிரிக்கப்பட்டு, அது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக மாணவர்களுடைய அந்த செயல்பாடுகளுக்கான ஒரு ஒட்டுமொத்த ஓவரால் கேட்டகரியும் அவர்கள் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தான் இந்த ஒரு அதிகாரப்பூர்வ விருதுகள் என்பது தேசிய விருதுகள் கல்வி நிறுவனங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படுவது வழக்கம். மெட்ராஸ் ஐஐடி மற்றும் பெங்களூருடைய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸை பொறுத்தளவில் அதிக அளவிலான ஒரு மாணவர்களுடைய திறனை அதிக அளவில் வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு கருத்தின் அடிப்படையில் அவர்களுக்கான இந்த ஒரு விருது என்பது மீண்டும் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சகமானது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. மெட்ராஸ் ஐஐடியை பொறுத்தளவில் மாணவர்களுடைய செயல்பாடுகள் மட்டுமல்லாமல் மாணவர்களுடைய செயல்பாடுகள் தாண்டி மற்ற செயல்பாடுகள், அதாவது அரசினுடைய துறை சார்ந்த செயல்பாடுகளுக்காக இருக்கட்டும், மற்ற மட்டுமல்லாமல் வெளியுலகில் அவர்கள் செயல்படுத்தும் திட்டங்கள் உள்ளிட்டவை அனைத்துமே இணைந்துதான் இந்த ஒரு பட்டியலானது தயாரிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் மெட்ராஸ் ஐஐடிக்கு முதலிடமானது வழங்கப்பட்டுள்ளது என்ற ஒரு தரத்தையும் அவர்கள் தெரிவித்தார்கள். அவை மட்டுமல்லாமல் அந்தந்த அகாடமிக் இயர்களில் பாடத்திட்டத்தில் எவ்வளவு சிறப்பான மதிப்பெண்களை மாணவர்கள் பெற்றுள்ளார்கள், அதனுடைய செயல்திறனானது எவ்வாறு இருக்கிறது, 100% இருக்கிறதா இல்லையா என்பது பொறுத்தும் இந்த ஒரு தரவரிசை பட்டியலில் அவர்களுக்கான அந்த ரேங்குகள் வழங்கப்படுவது வழக்கம். அதன் அடிப்படையில் தற்பொழுது மீண்டும் சென்னை ஐஐடி ஆனது முதலிடம் பிடித்துள்ளது. ஒட்டுமொத்த பிரிவில் மட்டுமல்லாமல் என்ஜினியரிங் பிரிவிலும் சென்னை ஐஐடி முதலிடம் பிடித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது.
தகவலுக்கு நன்றி சுசித்ரா.